ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் மினி விளாக் 2. காலையிலே எங்கள் அம்மா எழுந்து ஆப்பமும் பாலும் செஞ்சு எனக்கு ரெடியாக வச்சுருந்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் கார்டன் பக்கம் போய் செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு இந்த ஃப்ரூட்டையும் பறித்து சாப்பிட்டேன். இதோட நேம் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் இதை சக்கரை பழம்னு சொல்லுவோம். அப்புறம் மதியம் லஞ்சுக்கு டொமேட்டோ ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் செஞ்சுருந்தாங்க. இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டிவிலாம் பார்த்துட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஈவினிங் போல் போயிட்டு இந்த கோழிக்குட்டீஸ்க்கும் நாங்கள் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இவங்க இப்போ தான் புதுசாக பிறந்திருக்காங்க. ஸோ தட் இவங்களை வலைக்குள்ளேயே வச்சு வளர்க்கணும், இல்லைனா காக்கா பூனைன்னு யாருன்னா வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்புறம் இவங்களுக்கும் சாப்பாடெலாம் கொடுத்து ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு வந்து டீ போட்டு குடிக்கலான்னு நினச்சோம். அப்புறம் சடனாக பிளான் சேஞ்ச் ஆகி காஃபி போட்டு குடித்தோம். யாருக்கெல்லாம் காஃபி பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இவங்க எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. இவங்க பேர் தான் பாரிஜாதம். இவங்க நம்ம கூப்பிடும் போதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கே தோணுனா தான் திரும்பி பார்ப்பாங்க. அப்புறம் இவங்களுக்கும் கொஞ்சம் பிஸ்கெட்லாம் வச்சுட்டு நைட்டு டின்னருக்கு என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறமா யூடியூப்பில் ரெஃபரன்ஸ் வீடியோலாம் பார்த்து பாஸ்தாவே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பேஸ்ட் மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதில் பாஸ்தா போட்டு செய்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நானும் வந்து சேம் ஸ்டைலில் ட்ரை பண்ணி பார்த்தேன். பார்க்கவே கலர் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நிறைய வீடியோஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.